வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. நம்ம அகாடமிக்கில் இப்போ ஏஇ 514 இதுக்கான எம்சிக்யூ கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதோட ஒரிஜினல் காப்பி தான் இது. இது புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். இது நான் இன்டர்வியூ டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ஒரு எம்சிக்யூ புக்கு. சப்ஜெக்ட் கோடு வந்து 514 இசிஇ ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எழுதி சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கோடு தான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகேங்களா? மொத்தம் 10 யூனிட் இருக்கும். இந்த 10 யூனிட்டுக்குரிய அந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் இது. முதல் யூனிட் சர்க்யூட் தியரி சிக்னல் அண்ட் சிஸ்டம், ரெண்டாவது அனலாக் அண்டு டிஜிட்டல், அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் சிஸ்டம், மெஷர்மெண்ட் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன், digital processor, communication and network, power electronics and drives, renewable energy source, storage device and utilization. ஓகேங்களா? இதில் மொத்தம் நம்ம 960 பேஜஸ் கிட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எம்சிக்யூ புக்கு. அதோட பேஜஸ் தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இதுதான் அந்த புக்கோட சாஃப்ட் காப்பி. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதோட சாம்பிள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை யூனிட் கவர் ஆகும் அப்படின்னா நம்மளோட 10 யூனிட்டுமே நான் கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கேட் கொஸ்டின் பேப்பர், நம்ம சிலபஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த புக்லேயும் அதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாகவே இந்த புக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். சொல்யூஷனோடு இருக்கும். இந்த புக்கு ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்யூஷனோடு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாமே சொல்யூஷனோட தான் இந்த எம்சிக்கு ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எக்ஸாமும் உங்களால் நல்லா பண்ணவும் முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ பேஜஸ் காமிச்சிருக்கேன். இது வரையும் 492 பேஜஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம காமிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே 10 யூனிட்டுமே இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே 10 யூனிட்டு சொல்யூஷன், சம்மு எல்லாமே இதிலேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேறு புக்கிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொகுத்து நம்ம சிலபஸுக்கு தகுந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த சாம்பிள் காப்பியோட சாம்பிள் புக்கு தான் இந்த புக்கு. ஓகேங்களா? இது சாம்பிள் காப்பியை பொறுத்தவரையும் உங்களுக்கு 10 யூனிட்டுமே நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். அது ஒரிஜினல் புக்கு, இது சாம்பிள் காப்பி. ஸோ சாம்பிள் காப்பி ஒரு 36 பக்கம் கிட்ட நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷனோட தான் இருக்கும் இந்த புக்கு ஃபுல்லாகவே. இதோட சாஃப்ட் காப்பி நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம அகாடமிக்கு வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்கோட ஆன்சர் கீயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.